ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம லைஃபை மேம்படுத்துறதுக்காக நம்ம முன்னோர்களும் சரி சித்தர்களும் சரி நிறைய வழிகள் வகுத்திருக்காங்க. அவங்க வழி வகுத்ததுல ஒரு சில குறிப்புகளை நம்ம நிகழ்ச்சியில நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன குறிப்புன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டுல அதிக சக்தி கொண்ட சித்தர்கள் பல பேர் முன்னொரு காலத்துல இருந்தே இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க காடுகள் மலைகள்னு இந்த எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. இந்த சித்தர்கள் பொது வாழ்க்கை நெறிமுறைக்கு உடன்படாதவங்க, அதே மாதிரி தனக்குன்னு தனி வாழ்வியல் முறைகளை அமைச்சுக்கிட்டு அதன்படி வாழ்றவங்க. இவங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. அதே சமயம் இவங்க மொழி, இனம், நாடு இது எல்லாத்தையும் கடந்து இயற்கையோட இயற்கையா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரவங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள்ல ஒருத்தரான புலிப்பாணி சித்தரை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பழனிமலையில இருக்கிற போகர் சித்தரை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. போகர் சித்தருடைய சீடர் தான் புலிப்பாணி சித்தர்னு சொல்றாங்க. அதே மாதிரி போகர் சித்தர் பழனியில இருக்கிற நவபாஷான சிலையை செய்யறதுக்கு சீடரான புலிப்பாணி சித்தர் தான் உதவியா இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துல போகர் சீன தேசத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த நவபாஷான சிலையை பாதுகாக்கிற பொறுப்பை புலிப்பாணி சித்தர் கிட்டதான் போகர் ஒப்படைச்சிருக்காரு. இவரும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு சிலைய பாதுகாக்கிறவரா ஆனாரு. அப்படி சீனாக்கு போகர் சித்தர் போயிருந்தப்போ அவருடைய தவ வலிமை அவர் இழந்துட்டதாகவும், அப்போ புலிப்பாணி சித்தர் தான் சீன தேசத்துக்கு போய் போகரை காப்பாத்தி அழைச்சிட்டு திரும்பி அவருடைய தவ வலிமை பெறுவதற்கான வழிமுறைகளை செய்ததாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி போகர் எப்படி பழனியில சமாதி ஆனாரோ புலிப்பாணி சித்தரும் பழனியில தான் சமாதி ஆயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த காலத்துல இவர் வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல நிறைய பேருடைய தீராத நோய்களை தன்னுடைய மூலிகை மருத்துவத்தாலேயே குணப்படுத்தின பெருமை புலிப்பாணி சித்தருக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இப்பவும் நோய்வாய்ப்பட்டவங்க மனசார புலிப்பாணி சித்தரை நினைச்சு வேண்டுனா அவரே நேர்ல மருந்து தரதாகவும் நோயை குணப்படுத்துறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. புலிப்பாணி சித்தர் மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த சித்தர்கள் நம்ம தமிழ் பாரம்பரியத்துல வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா மாதிரி இனி வரும் வீடியோக்கள்ல சித்தர்கள் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பார்க்கலாம். உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குடும்பமா சந்தோஷமா வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஏன் எதனால எப்படின்னே தெரியாது திடீர்னு குடும்பத்துல வீட்டுல பிரச்சனைகள் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கும். அதே மாதிரி எந்த நேரமும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கும். ஒரு அமைதியோ நிம்மதியோ வீட்டுக்கு வந்தாவே இல்லவே இல்லை, வீட்டுக்கு வரவே பிடிக்கல, வீட்டுல நிம்மதியே இல்லை அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் எதனால நடக்குது? உங்க வீட்டுல கண் திருஷ்டி பட்டாதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதா சொல்றாங்க. சந்தோஷம் கெட்டு போறதுக்கு கண் திருஷ்டி மட்டும் காரணம் இல்லைங்க. உங்க வீட்டுல கண்ணுக்கே தெரியாம ஏதோ ஒரு கெட்ட சக்தி தங்கி இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தீர்வு தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீட்டுல நிம்மதி நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான பரிகாரம் தண்ணீர் பரிகாரம். ஆமாங்க, தண்ணீர் பரிகாரம் பண்ணாலே போதும். இந்த தண்ணீர் பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க, சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி டம்ளர் முழுக்க தண்ணீரால நிரப்பிடுங்க. பிறகு அந்த கண்ணாடி டம்ளர்ல இருக்கிற தண்ணீர்ல 7 வரமிளகாய் சேர்த்துக்கணுமா. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கல்லுப்பு, அவ்வளவுதான். இப்போ இந்த டம்ளரை உங்க வீட்டு வரவேற்பறையில, அதாவது ஹால் ரூம்ல ஏதோ ஒரு மூலையிலயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ வச்சிருங்க. சில மணி நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மொத்தத்தையும் இந்த தண்ணீர் இழுத்துக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேல தினமும் இந்த தண்ணீரை எடுத்து வீட்டுக்கு வெளியே கால்படாத இடத்துல ஊத்திடணுமா. இதே மாதிரி தொடர்ந்து 11 நாட்கள் தினமும் வரவேற்பறையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பி 7 வரமிளகாய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வச்சிங்கன்னா 11ஆவது நாள் முடியும் போது உங்க வீட்டுல கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனைகள் எல்லாமே சாந்தமாயிடுறதா சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க தீரவே தீராதுன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்தா மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், உங்க வீட்டு சமையல் அறையில இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே ஈஸியா முடிச்சிடுற மாதிரி பரிகாரங்கள் இனி அடுத்து வர வீடியோக்கள்ல நம்ம நிகழ்ச்சியில சொல்ல போறோம். நன்றி, வணக்கம்.